டெய்லியும் ஒரே தேங்காய் சட்னியே சாப்பிட்டு திகட்டிருச்சா, அப்போது இந்த பாம்பே சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை தோசை சாப்பிட்டாலும் பத்தவே பத்தாது. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 2 ஸ்பூன் கடல மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கட்டி சேராமல் நல்லா கரைச்சிருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனலில் மற்ற வீடியோ பாருங்கள். லஞ்சுக்கும் டிஃபனுக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். கடாயில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானது கடுகு, உளுந்து, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது. வெங்காயம் கண்ணாடி பத்து வந்தது 2 தக்காளி நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அது கூடவே இஞ்சி 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பச்சை வாசனை போகணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. சுவைக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து அதே நல்லா வதக்கிடுங்க. இதை ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வர்ற அளவுக்கு நல்லா வேக வைங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்ச கடலமாவு ஊற்றிக்கலாம். இதே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கடலமாவு ஊற்றுனதை கட்டி சேர பார்க்கும். ஸோ அதனால் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பாம்பே சட்னி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க.